எந்த அளவுக்கு நாம் சார்ந்து வாழ்கிறோம் என்பதை பரிசோதிப்போம். உங்களின் சிந்தனை, உரையாடல் மற்றும் நடவடிக்கைக்கு நெருக்கமான ஒன்றை தேர்வு செய்து குறித்து கொள்ளுங்கள். ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட பதில்களை தேர்ந்தெடுக்கலாம். சிந்தித்து செயல்படுங்கள். இந்த பயிற்சியின் ஒவ்வொரு வரியும் உங்களையே பிரதிபலிக்கும். உங்களுக்குள் இவ்வுணர்வுகள் வர காரணமாக இருக்கிறது. கோபம் கொள்வது, மனக்கலக்கம் கொள்வது, மனம் புண்படுவது, மகிழ்ச்சி அடைவது, அன்பு செலுத்துவது, இது யார் என்பதை சார்ந்திருக்கிறது. இது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சார்ந்து இருக்கிறது. இது அவர்கள் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை சார்ந்திருக்கிறது. இது என்ன நடந்தது என்பதை சார்ந்திருக்கிறது. இது இல்லாமல் நான் இயங்க முடியாது என்ற வரிசையில் ஒரு நபர், ஒரு இடம், ஒரு பொருள், இவற்றில் உங்கள் தேர்வு என்ன? அவன் இல்லாமல் அல்லது அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை. எப்பொழுதும் நான் அவனுடன் அல்லது அவளுடன் இருக்க விரும்புகிறேன். ஆண்டு விடுமுறை எனக்கு மிகவும் அவசியம். அது இல்லாமல் என்னால் இயங்க முடியாது. எனது கைப்பையில் அலைபேசி இல்லை என்றால் என் இதயமே ஒரு கணம் நின்றுவிடும். தினமும் இரவில் இந்த தொலைக்காட்சி தொடரை பார்க்காவிட்டால் எனக்கு தூக்கமே வராது. இது எனது கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொல்லும்படி ஏதாவது பழக்கம் அல்லது போதை பழக்கம் உண்டா? இனிப்பு எனது பலவீனம். அதை பார்த்ததும் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாது. புகைப்பிடித்தல் எனக்கு வழக்கமாகி போனது. அதை நிறுத்துவது இனி என் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த செய்தி தொலைக்காட்சியுடன் தான் எனது காலை பொழுது தொடங்குகிறது. காலப்பொழுதை காபியுடன் தொடங்கவில்லை என்றால் அந்த நாள் எனக்கு உற்சாகமானதாக இருக்காது. ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்றால் உங்கள் கவனத்தை வேறு ஒன்றில் திருப்புவீர்களா? என் உடல்நிலை சரியில்லை. நான் டிவி பார்க்கிறேன் அல்லது வீடியோ கேம் விளையாடுகிறேன். என்ன நடந்தது என்று நான் நண்பர்களிடம் சொல்வேன். அவர்கள் என் மனநிலையை சரி செய்வார்கள். எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலப்படுகிறதோ உடனே ஒரு சாக்லேட் சாப்பிடுவேன். மனநிலை சரியாகிவிடும். பணி சுமையிலிருந்து எனக்கு ஒரு இடைவெளி தேவை. அது எனது மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவும். உங்கள் செயல்களும் நடவடிக்கையும் வெளிப்புற காரணிகளை சார்ந்து இருக்கின்றனவா? நான் அமைதியாக தான் பேச விரும்பினேன். ஆனால் அவன் உள்ளே நுழைந்தவுடன் எனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. வழக்கமாக நான் இணக்கமாக நடந்து கொள்வேன். ஆனால் அவளுடன் என்னால் இணக்கம் காட்ட இயலவில்லை. எனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நான் ஏன் இரக்கம் காட்ட வேண்டும்? என்னுடன் பணியாற்றுகிறவர்கள் எப்போதும் தாமதமாக வரும்போது நான் சரியான நேரத்துக்கு வர வேண்டிய அவசியமில்லை. இது நிச்சயமாக முழுமையான பட்டியல் இல்லை. ஆனால் இதன் கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் தேர்வாக எத்தனை குறியீடுகளை இட்டீர்கள்? குறியீடுகள் அதிகமாகும்போது உங்கள் உணர்வு சார்பு நிலையும் அதிகம் என்பதாக இருக்கும். நம் உணர்வுகள் எவற்றை சார்ந்திருக்கின்றன என்று நாம் முதலில் அவற்றை அடையாளப்படுத்திக் கொள்வோம். அது ஒரு நீளமான பட்டியலாக இருக்கலாம். சிலவற்றை எளிதாக நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஆனால் எளிதில் கண்டுணர முடியாத பலவற்றை ஆழமான தேடுதலால் தான் நாம் அடைய முடியும். புறக்காரணிகள், மின்சாதனங்கள் மற்றும் தொழில்நுட்பம், அலைபேசி, இணையதளம், ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி, திரவ பொருட்கள், மது, சிகரெட், கேஃபின், மருந்து சீட்டு மூலமும் மற்றும் நேரடியாகவும் வாங்கும் மருந்துகள், இன்னும் சட்டத்துக்கு உட்பட்ட மருந்துகள், பொழுதுபோக்கும் ஓய்வு நேரமும், பொருட்கள் வாங்குதல், விடுமுறையை கழித்தல், திரைப்படங்கள், சூதாட்டம், உணவும் பானங்களும். அகக்காரணிகள், என் விருப்பப்படித்தான் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் என் விருப்பத்திற்கேற்றவாறு அமைய வேண்டும். என்னை ஏற்றுக்கொள்கின்ற, பாராட்டுகின்ற மனிதர்களையே எனக்கு வேண்டும். என் கருத்தே சரியானது, அவர்கள் கருத்து தவறு. குறை சொல்வதை தவிர்ப்போம், பொறுப்பெடுத்துக் கொள்வோம். நாம் பெரும்பாலும் உணர்வு சார்பு நிலை பற்றி அறியாதவர்களாகவே இருக்கின்றோம். சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் உள்ள சொற்களின் தொகுதியை கவனிங்கள்.
என் கோபத்திற்கு அவனே காரணம். அவள் என்னை புண்படுத்தினாள். நான் அவர்களுக்காக கவலைப்பட்டேன். அவர்கள் மிகவும் எரிச்சலூட்டுகிறார்கள். உன்னுடன் நேரம் செலவழிப்பது என்னை உற்சாகப்படுத்துகிறது. நான் புதிய கைபேசி வாங்கியிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த வரிகள் நமது உணர்வு சார்பு நிலையை தெளிவாக பிரதிபலிக்கின்றன. சூழ்நிலைகள், மனிதர்கள், இடங்கள், சாதனைகள், பதவிகள், பொருட்கள் போன்றவற்றின் பாதிப்பினால் ஒவ்வொரு முறையும் இவ்விதமாக நாம் சிந்திக்கும் போதும் பேசும்போதும் மன அழுத்தம், கோபம், எரிச்சல், மகிழ்ச்சி, அன்பு போன்ற பல்வேறு உணர்வுகளுக்கு ஆளாகிறோம். அதன் மேல் நமக்கு கட்டுப்பாடு இல்லை. நமது உணர்ச்சிகள் யாரோ ஒருவராலோ ஏதோ ஒன்றிலாலோ உருவாக்கப்படுகிறது என்று நாம் நம்பும் போதே உண்மையிலிருந்து விலகி சென்று விடுகிறோம். மேலே குறிப்பிடப்பட்ட வாக்கியங்கள் குறை சொல்லும் எதிர்மறை சக்தியை கொண்டிருக்கின்றன. இது போன்ற வார்த்தைகள் நம்மை உயர்வடைய செய்வதற்கு பதிலாக நம்மை சூழ்நிலைகளுக்கு பலியானவர்கள் போல் வாழ மாற்றிவிடுகின்றன. சார்பு நிலை என்பதே மற்றவரை குறை சொல்லும் விளையாட்டுதான். அந்த சார்பு நிலை நம் உள்மன ஆற்றலை குறைத்து விடுகிறது. நாம் குறை சொல்ல சொல்ல சக்தி இழந்து கொண்டே இருக்கிறோம். நாம் சக்தியற்றவர்களாக மாறிவிடும்போது நம்மை சுற்றியிருக்கும் உலகமே நமது உணர்ச்சிகளை ஆள்கிறது என்று நாம் நம்பத் தொடங்குகிறோம். ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு மனிதனின் நடவடிக்கை என்பது புறத்தே நிகழும் தூண்டுதல். அது ஒரு செயல் ஊக்கி. அந்த செயல் ஊக்கிக்கு எதிர்வினை ஆற்றும் நம் மனதின் உருவாக்கமே நமது உணர்ச்சிகள். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு செயலூக்கி என்றால் அந்த செயலூக்கிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் சவாலாக இருக்கும். மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள். யாரோ ஒருவர் உங்களை பயன்படுத்தலாம், தவறாய் ஈடுபடுத்தலாம், ஏமாற்றலாம், அவமதிக்கலாம் அல்லது புறக்கணிக்கலாம். இல்லையெனில் அவர்கள் தவறு செய்யலாம் அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் உடையவராக இருக்கலாம். நம் உடலை காயப்படுத்தலாம். மேலே சொன்னவற்றை மீண்டும் ஒரு முறை படியுங்கள். அனைத்து தவறுகளும் நமக்கு வெளியே நடப்பது. அவர்களின் சக்தி அந்த அளவில் முடிந்து போகிறது. அவர்களால் நம் மனதுக்குள் நுழையவே முடியாது. அவர்களுக்கு அந்த சக்தி கிடையாது. அதாவது அவர்கள் நமது மனதுக்குள் புகுந்து நம் எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ உருவாக்க முடியாது. ஆமாம், சூழ்நிலைகளும் மனிதர்களும் நம் மனதுக்குள் வர முடியாது. இது தெரிந்த விஷயம்தானே என்று நீங்கள் சொல்லலாம். இந்த தெளிவு குழந்தைகளுக்கு கூட உண்டு. நாம் இந்த உண்மையை அறிந்திருக்கும் போது நமது உணர்ச்சிகளை கையாள்வதும் நம்மை பொறுமை இழக்க செய்வதும் மகிழ்ச்சியாக்குவதும் பாதுகாப்பின்றி உணர வைப்பதும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் தான் என்று நம்பி வாழ்வது ஏன் என்ற கேள்விதான் இப்போது எழுகிறது. சூழ்நிலைகள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அதை எதிர்கொள்வது முழுமையாக நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு கால் மன அழுத்தம், கோபம், வருத்தம் ஆகியவற்றை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டாலும் நாம் நம்மை தான் குறை கூற வேண்டும். வெளிப்புற காரணிகளை குறை சொல்வது நாம் நமது சக்தியை இழப்பதாகிறது. நமக்குள் கொந்தளிப்பான உணர்ச்சிகளை உருவாக்குகிறது என்று நம்ப வைக்கிறது. எனவே நாம் சிறப்பாக செயல்பட அந்த காரணிகளை நாம் புறந்தள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் உணர்ச்சி வசப்படும் போது இந்த முறையில் அதை அணுகுவது முக்கியமானது. சூழ்நிலை கடினமாக இருந்தது. நான் மன அழுத்தத்தை உருவாக்கி கொண்டேன். அவர்கள் பண்பற்று நடந்து கொண்டார்கள். நான் கோபத்தை உருவாக்கி கொண்டேன். அவன் என்னை ஏமாற்றி விட்டான். என்னை நானே புண்படுத்தி கொண்டேன். அவள் தந்திரமிக்கவள். அவளின் நடவடிக்கையை கண்டு நான் எரிச்சலை வரவழைத்து கொண்டேன். நமது உணர்ச்சிகளுக்கு நாமே பொறுப்பேற்று கொள்ளும்
சொல்லடுக்குகளை கவனியுங்கள். சூழ்நிலை நம் வழியில் குறுக்கிடவில்லை, நமது அணுகுமுறையே நமது வழியாய் இருக்கிறது. மிக சரியான வழியாகவும் ஆரோக்கியமான வழியாகவும் இருக்கிறது. இந்த வழியில் மட்டுமே மகிழ்ச்சி, உடல் நலம், மன ஒருமைப்பாடு ஆகியவற்றை நாம் அறிந்துணர முடியும். நான் உருவாக்கினேன் என்பது சுதந்திரமாக செயல்படுவதன் மொழி என்பதை மனதில் இருத்துவோம். இதன் பொருள், நாம் நம் படைப்பை தேர்ந்தெடுக்கிறோம். நாமே படைப்பாளியாக இருக்கும்போது நமது படைப்புகளை மாற்றி அமைக்க நமக்கு உரிமை உண்டு இல்லையா? இந்த உண்மையை நம் விழிப்புணர்வுக்குள் ஆழப்படுத்தி வைப்போம். சொன்னவற்றின் சுருக்கமாக உங்களை உணர்வு சுதந்திரத்தின் வழியில் நிலைநிறுத்த பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் மனதுக்குள் புதிய கட்டளைகளை பதிய வையுங்கள். முதல் நிலை, ஒரு நிகழ்வில் பங்கேற்கும்போது உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாம் நிலை, எக்காரணம் கொண்டும் ஒரு எதிர்மறை உணர்ச்சியை நியாயப்படுத்தவோ அதற்கு ஒப்புதல் அளிக்கவோ செய்யாதீர்கள். தவறினால் அது மீண்டும் மீண்டும் உருவாகும் சுதந்திரத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்தவர்கள் ஆவீர்கள். அது உங்கள் உள்மன ஆற்றலை கரைத்தளித்துவிடும். மூன்றாம் நிலை, நீங்கள் உணர விரும்பும் உணர்ச்சியை நீங்களே தேர்ந்தெடுங்கள். பொறுமை, ஏற்றுக்கொள்ளுதல், இரக்கம், மகிழ்ச்சி, அன்பு, மன்னிப்பு என்று தொடரும் பட்டியல் நீங்கள் அறிந்த ஒன்றே. நான்காம் நிலை, நீங்கள் ஒரு உணர்ச்சியை அனுபவிக்க விரும்பினால் அதற்கு தொடர்பான சிந்தனையை உருவாக்குவதன் மூலம் அந்த உணர்ச்சியை உருவாக்கி அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஒரு சூழ்நிலை உங்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக அமைந்தால் இந்த சிந்தனையை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் ஒரு அமைதியான ஆன்மா. இந்த சூழ்நிலை கடினமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை பொறுமையுடன் கடந்து செல்வேன். நான் என் மன ஆற்றலின் மீது, விதியின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். உங்களிடம் யாராவது மோசமாக நடந்து கொண்டால் இந்த சிந்தனையை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் அன்புமிக்க ஆன்மா. அவன் என்னிடம் மோசமாக நடந்து கொள்கிறான். அவன் மன வேதனையில் இருப்பதை நான் உணர்கிறேன். நான் இரக்கத்துடன் அவனை அணுகுவேன். நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டு பொறுமையுடன் சரி செய்ய முடியும். உங்கள் சுதந்திரத்தை கொண்டாடுங்கள். அடுத்த முறை ஒன்றை பற்றி குறை சொல்ல தோன்றினால் சரியாக நடக்கும் நிகழ்வுகளுக்கு நன்றி சொல்லும் எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். ஒருவருடைய தவறுக்கு அவரை விமர்சிக்க தோன்றினால் கோபத்துடன் அவரை அணுகுவதை விடுத்து அமைதியுடன் திருத்துங்கள். ஒரு பிரச்சனையை பற்றி கவலை வந்தால் கவலைப்படுவதை விடுத்து அதன் மீது கவனத்தை செலுத்துங்கள். ஆரோக்கியமான அணுகுமுறையை தேர்ந்தெடுக்க ஒரே ஒரு எண்ணம் போதும் என்பதை உணர்ந்தால் உங்கள் அணுகுமுறையில் எளிதில் மாற்றங்களை உணர்வீர்கள். பிறகு சக்தியூட்டும் சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.